2023 கம்பைன்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி. இதுக்கான ஆன்சர் சி இறங்கு அபகரி. பரி அப்படின்னா இறங்கு, பரினா அபகரி. பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு. இதுக்கான ஆன்சர் ஏ. பெருனா பெரிய செயல், பெருனா மதிப்பு பெறும். பெருனா பெரிய செயல், பெருனா மதிப்பு பெறும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் பி எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. இதுக்கு ஆன்சர் சி கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இந்த கூற்று யார் சொல்லியிருப்பாங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கு ஆன்சர் ஏ தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. பார்த்துக்கோங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசையை காணுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும். இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும். உயிரெழுத்து வரிசை உயிர்மை எழுத்து வரிசைகள் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு ஆன்சர் சி எழுத்து ஒலி வடிவம் ஒலிச்சுவடிகள் அவகாரம். எழுத்து ஒலி வடிவம் ஒலிச்சுவடிகள் அவகாரம். உயிரெழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. தாய் என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் தருக. தாய் என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தருதல். தந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, தந்த அப்படிங்கிறது பெயரச்ச சொல், தந்து அப்படிங்கிறது வினையற்ற சொல். தாய் என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தருதல். கொடி என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. இதுக்கு ஆன்சர் சி கொடுத்தோர். கொடி என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கொடுத்தோர். நட என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நட என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நடத்தல். வருக வேர் சொல்லி அறிக. இதுக்கு ஆன்சர் வா. வருக இதனுடைய வேர் சொல் என்னென்னு பார்த்தோன்னா வா. வேர் சொல் எப்போதுமே கட்டளை பொருளை உணர்த்தக்கூடியதாக தான் இருக்கும். பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக. இட்டாதோர் தாமரைப்பூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வினைச்சொல் என்னென்னு பார்த்தோன்னா இட்டாதோர். இதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இடு. இட்டாதோர் இதுக்கான வேர் சொல் இடு. பார்த்துக்கோங்க. வாருங்கள் வேர் சொல்லை தருக. இதுக்கு ஆன்சர் வா. வாருங்கள் வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி துளிர் தளிர் குருத்து. துளிர் தளிர் குருத்து இதெல்லாம் கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தரும் பல சொற்களாக இருக்குது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து குலை தார் கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இதுக்கு ஆன்சர் டி குலை வகை. கொத்து குலை தாறு கதிர் இந்த சொற்கள்லாம் எதனை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தோன்னா குலை வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஷ் டேஷ் போடாதே. இதுக்கு ஆன்சர் ஏ கொடு கோடு. அன்பை கொடு கோடு போடாதே. பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. வானம் வானம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகம். இதுக்கு ஆன்சர் ஏ வெடி ஆகாயம். வானம் அப்படின்னா வெடி, வானம்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வழி வழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகம். இதுக்கு ஆன்சர் பி காற்று நெறி. வழி அப்படிங்கிறது காற்றையும் வழி அப்படிங்கிறது நெறியையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக். இதுக்கு ஆன்சர் பி காசோலை. செக் அப்படின்னா காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபார்மெண்ட். இதுக்கு ஆன்சர் தகவலாளர். இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது? இதுக்கு ஆன்சர் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இதுதான் சரியான இணையாக கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. சந்திப்பிலே இல்லாத தொடரை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் சி கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இதுதான் சந்திப்பிலே இல்லாத தொடராக இருக்குது. வழியில் மிக இடம் மிகாத இடம் எதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் 2 or 3 டைம் ரீட் பண்ணி பார்த்தாலே இதுக்கான ஆன்சர் போட்டுடலாம். பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சந்தி பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழி. இதுதான் சந்தி பிழையுள்ள தொடராக இருக்குது. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, ஊனினும் மொழிதோறும் ஒண்டமிழ் மொழி. இந்த மூன்றும் சந்தி பிழையற்ற தொடராக இருக்குது. இது மட்டும்தான் சந்தி பிழையுள்ள தொடராக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கீழ்கான சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. இதுக்கு ஆன்சர் ஆடினாள். ஆடினாள் அப்படிங்கிறதா பொருந்தாத சொல்லாக இருக்குது. சொன்னால் நவீன்றால் பகந்தாள் இதெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்களாக இருக்குது. பார்த்துக்கோங்க. பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. இதுக்கு ஆன்சர் வேரி. வேரி அப்படிங்கிறதா மரங்களின் பெயர் அல்லாத ஒன்று. வேரி இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தேன் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நாளிக்கிரம் கோழி காலம்
இதெல்லாம் மரங்களின் பெயரை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. காலம், இந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பொருந்தாத சொல் இணையை கண்டறிகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி குறிஞ்சி நண்பகல். இதுதான் பொருந்தாத சொல் இணையாக இருக்கும். சுட்டினா நெற்றி, மருதம்னா வைகரை, குழைனா காது. இது மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். பொருந்தாத சொல் இணை என்னன்னு பார்த்தோன்னா குறிஞ்சினா நண்பகல். குறிஞ்சினா யாமும் வரும். இங்கே நண்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நண்பகல் அப்படிங்கிறது பாலை நிலத்திற்குரிய பொழுதுகளில் ஒன்றாக வரும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், நீக்குதல். இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா சேர்த்தல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் படுகர். இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. படுனா பள்ளம். இதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ மேடு. இரவலர் என்று சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தருகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புரவலர். இரவலர். இதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோன்னா புரவலர். சேர்த்து எழுதுதல், பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாலூரும். பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் என்னென்னு பார்த்தோன்னா பாலூரும். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். சேர்த்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி நூல் கூட்டல் அகம் நூலகம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடும். கூவல் என்று அழைக்கப்படுவதும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எது. கூவல் என்று அழைக்கப்படுவது எது. இதுதான் சரியான வினாச்சொல்லாக இருக்குது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கு. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன, பார்த்துக்கோங்க. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இறந்த காலம். மங்கா காய்களை வாங்கினாள். என்ன காலம் இடம்பெற்றிருக்குன்னா இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல நிறைந்திருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முக்காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. என்ன காலம்னு பார்த்தோன்னா முக்காலத்தையும் நடத்தக்கூடியதாக இருக்குது. காலத்திற்கேற்ற வினை முற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் டேஷ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொய்தாள். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் உறவினர். உற்றார் உறவினர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தென்னம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீற்று. தென்னம் கீற்று. இதுதான் சரியான புதிய சொல்லாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.